இந்த வீடியோல டாக்டர் அக்கா ஆய்வரத்துக்கு ஜூஸ் ரெசிபி சொல்லியிருக்காங்க. வாங்க ட்ரை பண்ணி பாப்போம். சிம்பிளான ரெமெடி. 2 பெரிய நெல்லிக்காய் கொட்டையை மட்டும் எடுத்துட்டு கட் பண்ணி மிக்ஸில போட்டுக்கோங்க. ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் தேனு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, அப்புறம் தண்ணி. இத நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி ஒரு 50ல இருந்து 75 ml கிளாஸ்ல எடுத்துட்டு குடிச்சிருங்க. ஒரு 4 to 5 டைம் மோஷன் சூப்பரா போகும். எல்லா கழிவும் வெளிய வந்துரும். தேவையான பொருட்களை எடுத்துக்கலாம். நெல்லிக்காயில இருந்து கொட்டைய பிரிச்சு எடுத்துக்கலாம். எஃபெக்ட் கொஞ்சம் தூக்கலா இருக்கணும்ன்றதுக்காக நான் 4 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். கொட்டை எடுத்த நெல்லிக்காவை மிக்சியில சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 மூடி தேனை சேர்த்துக்கலாம். மிக்சியை ஆன் பண்ணி கரகரன்னு அரைப்போம். அரைச்ச பேதி ஜூஸை வடிகட்டிப்போம். குடிச்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். ரொம்ப கன்றாவியா இருக்கு. மணி 7:47. அக்கா சொன்ன மாதிரி எவ்வளவு நேரத்துல ஆய் வருதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆய் வர ஜூஸ் குடிச்சு 1 மணி நேரம் ஆச்சு. இன்னும் ஆய் வரல. எனக்கு நார்மலாவே 6 மணி நேரம் தூங்கி எழுந்ததும் ஆய் வந்துடும். உங்களுக்கும் அதே மாதிரி ஆய் வரணும்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோல என்ன பண்ணணும்னு சொல்றேன்.